புஜிப்பா, உங்க ஃபீலிங் எனக்கு புரியாம இல்ல. ஆனா வருத்தப்படாதீங்க புஜிப்பா. கேட்டது கிடைச்சிட்டா, டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிட்டா லைஃப்ல சந்தோஷமே இருக்காது. காதல்னா வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். அப்பதான் லவ் இன்னும் டெவலப் ஆகி அப்படியே நான் மென்டல் ஆகி சுத்த வேண்டியதானா? வேணா பாரு, இதே மாதிரி தள்ளி போயிட்டே இருந்தா சத்தியமா ஒரு நாள் நான் மென்டல் ஆக தான் போறேன். என்ன புஜிப்பா, இப்ப என்னாச்சு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஒண்ணுமே நடக்கலையே, அதான் என் ஃபீலிங். ஒண்ணுமே தெரியாத மக்கு பசங்களுக்கெல்லாம் காத்தடிக்கிற மாதிரி அலை அடிக்கிற மாதிரி இது ஈஸியா நடந்துருது. எனக்கு மட்டும் என்னங்க என்ன தூக்குல போட்டுருந்தா கூட நான் துடிச்சு போயிருக்க மாட்டேன். இப்படி அம்சமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை டச் பண்ண முடியாம என்னென்னமோ நடக்குது. அந்த இது ஸ்வீட்டை கையில கொடுத்து நாக்க கட் பண்ணிட்ட மாதிரி வேதனையா இருக்கு புஜிமா. ஐயோ, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் தப்பு. ஏன் புஜிமா, உனக்கு ஸ்வீட் பிடிக்காதா? சரி, நான் உனக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டாணி கொடுத்து பல்ல உடைச்ச மாதிரி பேஜாரா இருக்குது புஜிமா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்றல. வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றல. புஜிப்பா, இனிமே நீங்க எதுக்காகவும் இப்படி ஃபீல் பண்ணி பேசக்கூடாது. உங்களை ஹாப்பியா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. டியூட்டி முடிஞ்சு எப்ப வருவீங்க? அது எப்போ வந்தா என்ன, எப்போ போனா என்ன? இன்ஸ்பெக்டர் வானா வருவேன், போனா போவேன். டைம்லாம் சொல்ல முடியாது. எது கேக்குற? இல்ல, உங்களுக்கு முழுசா கியூர் ஆயிட்டதா டாக்டர் சொன்னாரு. புஜிபாக்கு இனிமே எந்த டயட்டுமே கிடையாதான். அதனால இன்னைக்கு டியூட்டி முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறீங்களா? இந்த புஜ்ஜிமா உங்களுக்காக ஆசையா காத்துட்டு இருப்பா. எதுக்கு? சீ போங்க, எனக்கு வெக்கமா வருது. என்னது வெக்கமா வருதா? வெக்கப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? என்னமோ சீங்கிற போங்கிற. நானா உங்ககிட்ட வந்து பேசினா நீ ஏன் வந்து பேசிச்சு? சீ போனா என்ன அர்த்தம்? ஐயோ, என்ன மூஞ்சி பார்க்க முடியாம அப்படின்னு கோராமையா இருக்குதா? ஐயோ புஜிப்பா, இது அந்த சீப்போ இல்ல. இது 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 வேற. வேறயா? அப்ப இந்த சீப்போக்கு என்ன அர்த்தம்? என்ன புஜிப்பா, இது கூட தெரியலையா? இப்படி ஒரு பொண்ணு கண்ணா சிவக்க தலை குனிஞ்சி காலால கோலம் போட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் வெக்கப்படுறேங்க. ஐயா, இதான் உங்க ஊர்ல வெக்கப்படுறதா? சரி சரி, வெக்கப்பட்டுக்கோ. ஆமா, இப்ப எதுக்கு நீ வெக்கப்படுற? ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல, இது தப்பு பண்ணிட்டா தானே வெக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஐயோ, என் தலை எழுத்து. இது அந்த வெக்கம் இல்லங்க. இது இது வேற வெக்கம். போச்சுடா, இது வேற வெக்கமா? நீ எதுக்கு வெக்கப்படுற, எதுக்கு சீப்போன்னு சொல்ற? இதெல்லாம் யாருக்கு புரியுது? என்ன ஓப்பா புஜிமா. ஐயோ கடவுளே, பொண்டாட்டி புருஷனை பார்த்து எதுக்கு வெக்கப்படுவா? இது கூடவா உங்களுக்கு தெரியாது? எங்க புஜிமா, அதான் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே. அதான் வெறுத்து போய் எல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. நீங்க டியூட்டி முடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏன் புஜிப்பா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? சத்தியமா சொல்ற புஜிமா, இதெல்லாம் நமக்குள்ள நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ. ஐயோ, என்ன புஜிப்பா, ஏன் இப்படி மனசொடிச்சு பேசுறீங்க? கடவுளை வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். இதுக்கெல்லாம் போய் கடவுளை வேண்டிப்பாங்க? ஆமா, ஒரு நல்லது நடக்கணும்னா மனசார ஆண்டவனை வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நடக்குங்கறியா? காட் ப்ராமிஸ். என்ன நம்பாட்டி சாமியை நம்புங்க. சரி, நம்புறேன். நம்பினா மட்டும் போதாது, கண்ணை மூடி சாமியை நல்லா வேண்டிக்கங்க. வேண்டிக்கங்கன்னு சொல்றேன்ல. கடவுளே, உங்ககிட்ட இதுக்காக வேண்டுறது
சரியா தப்பான்னு கூட தெரியல. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுவார். சொல்லவே வெக்கமா இருக்கு. இருந்தாலும் வெக்கத்தை விட்டு கேக்குறேன். கொஞ்சம் மனசு வை சாமி. புஜிமா, நான் இப்ப ஸ்டேஷன் போன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். எதுக்கு? இத்தனை நாள் பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டீங்களா? பொறுத்து வருது போச்சு புஜிமா. நான் முடிவு பண்ணிட்டேன். டுடே ஐ அம் லீவ். இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். வேணாம் புஜிப்பா. வா புஜிமா. வேணாம் புஜிப்பா. வா புஜிமா. வேணாம் புஜிப்பா. வா புஜிமா. வேணாம் புஜிப்பா. ஐயோ அத்தை. என்னத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து கோயில்ல கதா காலட்சேபம் நடக்குது. நேத்துக்கு நாங்க அதை கேட்டு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. நீ எங்க கூட வாமா. இன்னைக்கு ராமரும் சீதையும் வனவாசம் போறாங்களாம். அப்பா, எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. இப்ப எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் கேட்க கேட்க புண்ணியம் கூட்டிக்கிட்டே போகும்டா. அம்மா, இன்னைக்கு நீ எங்க கூட வர. நீ டியூட்டிக்கு போ. சரிங்க, நீங்க டியூட்டிக்கு போங்க. நான் அத்தா மாமாவோட கோயில் போயிட்டு வந்துடுறேன். வாடா. வாமா போலாம். பாவி, ராமரை வனவாசம் அனுப்புறதா சொல்லி என்ன அனுமதிக்கிட்டான் எங்க அப்ப. போச்சு. எல்லாம் போச்சு. இன்னைக்கும் இல்லையா? ஏன் இவ்ளோ லேட்டு? என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வேண்டாமா? கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். கடையில என்ன ப்ராப்ளம்? அதுக்குள்ள பத்த வச்சுட்டாங்களா? ஆமா, ப்ராப்ளம் தான். இப்ப என்னன்ற? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு தானே கேட்டேன். ஏன் இத பத்தி சொன்னவங்க அதை பத்தி சொல்ல மாட்டாங்களா? மெதுவா பேசுங்க, எழுந்துற போறாங்க. சரி, நான் எதுவுமே கேட்கல, நீங்க சாப்பிடுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அதை விட்டுட்டு ஏன் மேல தப்புன்ற மாதிரி அவங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன இப்ப அர்த்தம்? யார் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இன்னும் நீ பேசுறத பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்கு. வந்து ஒழுங்கா இருந்தா நான் எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்க போறேன்? சரிங்க, கஸ்டமர்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட ஹார்ஷா ஏய், பேசணும்? என்ன பேசுற நீ? கஸ்டமர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? வேலை செய்யற பொண்ணு கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? சரிங்க, அவர்கிட்ட பொலைட்டா பேசி அட்வைஸ் பண்ணி அனுப்பிருக்கலாம்ல. ரெகுலர் கஸ்டமரை வர விடாம பண்ணிட்டீங்களே. ஆமா, பொம்பளை பொறிக்கல அப்படியே ரெகுலர் கஸ்டமர் பாரு. அவன் வாங்குற 1500 இருக்கும். என்னடா அவன் பண்ற அக்கறப்பத்துல பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஐயோ, தெரியாம கேட்டுட்டேன், விட்டுருங்க என்ன. எல்லாம் என் நேரம். வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து நல்லா நான் டாமினேட் பண்றாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, எது செஞ்சாலும் என்ன கேட்டுட்டு செய்யணும் சொன்னா அதுக்கப்புறம் நான் இருக்காங்க. என்னங்க? வேலை சேர்ந்த முதல்ல நாள் என்னாச்சு தெரியுமா? டீ குடிக்க காசு இல்லைன்னு கேட்டவங்களுக்கு நான் ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். அது ஏன் பணம்? ஏன் பணத்தை எடுத்து கொடுத்தா கொடுக்கூடாதுன்னு சொல்றது இவங்க யாரு? குடுக்கறத யாரும் தப்பு சொல்லுங்க. நாமளே பணத்துக்கு திண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல 50 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? பணத்தை கொடுக்காதேன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா என்னமோ கல்லால கை வச்ச மாதிரில சந்தேகப்பட்டு பேசுறான். என்ன பேசுறீங்க நீங்க? மாமா அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்க. பணம் யாரோடதா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொஞ்சம் பார்த்து தான் செலவு செய்யணும். மாமா அதை தான் மனசுல வச்சுட்டு பேசியிருப்பாரு. ஆமா, நான் எது சொன்னாலும் நம்பாத. புவியன் என்னன்னு சொல்லி கடை கூட்டு போய் சேர்த்தான். நீ தான் இன்சார்ஜ், நீ தான் கடையை பார்த்துன்னு சொல்லி கூட்டு போனா. அங்க போனா என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்பை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். யாரு? அந்த சூப்பர்வைசரை சொல்றீங்களா? ஆமா, அவனே தான். இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதாவது தப்பு செஞ்சா பாத்துக்கோன்னு போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவன் என்னடானா எனக்கு எதுவுமே தெரியாது, யூஸ்லெஸ் ஃபெலோ மாதிரி என்ன பாக்குறான். நான் எது செஞ்சாலும் சார் இது உங்களுக்கு தெரியாது, தப்பு தப்புன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்துறான். நான் ஃபோன் பேசினா ஒட்டு கேட்கறான். என் மேல நம்பிக்கை இல்லாத இவங்க எதுக்கு என்ன கடையில் கூட்டு போய் உட்கார வைக்கணும்? என்ன அமைதியா நிக்கிற? அவங்க பண்ணலாம் சரின்னு சொல்றியா? நான் ஏதாவது சொன்னா நீங்க கோவப்படுறீங்க. எனக்கு என்னமோ அக்கா மாமா செஞ்சது சரின்னு தான் தோணுது. என்ன என்ன அப்படி சரியா பண்ணிட்டாங்க? என் மேல சந்தேகப்பட்டு ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது சரியா உனக்கு? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க கடைக்கு புதுசு, கடையை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. உங்களுக்கு தெரியாததை அவரை விட்டு சொல்லி தர சொல்லிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இல்ல பைத்தியமா நீ? அந்த ஆள் போடுற பில் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கான். நான் கம்மியான விலைக்கு பில்ல போட்டு வெளியில கமிஷன் வாங்குறேன்னு சந்தேகப்படுறாங்களா? இங்க பாருங்க, தப்பா நினைச்சா எல்லாமே தப்பு தான். அவர் எதுக்காக கிராஸ் செக் பண்றாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாத்தோட விலையும் தெரியாது. ஒருவேளை மாத்தி கித்தி போட்டீங்கன்னா? ஆமா, கிழிச்சாங்க. அந்த ஆள் மட்டும் என்ன ஞாபகத்துல வச்சுடா போடுறான். கம்ப்யூட்டர்ல போட்டா அது எப்படி தப்பாகும்? என் தம்பி கொஞ்சம் லூசு. அவன் முன்ன பின்ன இப்படிதான் நடந்துப்பான்னு இவங்க சொன்னதுனால அதால என்ன மதிக்கிறது கூட இல்ல. சும்மா எதையாவது நினைச்சு பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், என்ன நீ ஏன் தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? கத்தாதீங்க. ஆமா, அப்படிதான் கத்துவேன்.
நான் சொல்றதா நீ கேட்க மாட்டே, அவங்க சொல்றதா நம்புவல. நீங்க தான் ஒண்ணுமே சொல்றது இல்லையே. ஆமா, டெய்லி நான் அவமானப்படுத்தி அனுப்புறாங்களே, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு உங்ககிட்ட வந்து விலாவரியா சொல்லிட்டு இருக்கணுமா? ஐயோ சாமி, நான் தெரியாம கேட்டுட்டேன், விட்டுருங்களேன். நான் எதுவுமே கேட்கல, போய் சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். ஏண்டி இவனை எல்லாருமா சேர்ந்து இந்த பாடுபடுத்துறீங்க? அவனை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? உழைச்சி களைச்சி வந்தவனை இப்படியா கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொல்வீங்க? ஆளாளுக்கு இப்படி எடுப்பார் கைப்புள்ள மாதிரி ஆக்கிட்டாங்களேடா உன்னை. இப்படியாடா உன் நிலைமை ஆகணும்? உன் அண்ணா அண்ணி தான் கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நடந்துக்கிறாங்கன்னா கட்டின பொண்டாட்டி இவ்வளவு அவங்கள மாதிரியே பேசுறா. இதெல்லாத்தையும் எங்க போய் சொல்றது? எல்லாத்தையும் காலைல பேசிக்கலாம்ப்பா. நீ போய் முதல்ல சாப்பிடு. வேணாமா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ வாப்பா. எனக்கு பசிக்கல, விடுமா. பாவி மக, வந்தவனை நிம்மதியா சாப்பிட விடுறாளா பாரு. ராத்திரி பகல்னு பார்க்காம உனக்காதானே இவன் உழைச்சு கொட்டுறான். அந்த நன்றி கூட இல்லாம எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறா பாரு. அத்தை, நான் அவரை சாப்பிட வச்சுக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க. அடிச்சுப்பா. யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு அடிச்சு பேசுறவதாண்டி பொண்டாட்டி. ஆனா நீ அவங்களோட சேர்ந்துகிட்டு இவனெல்லாம் குத்தம் சொல்லிட்டு இருக்க. புருஷன் எக்கெடு கேட்டா உனக்கு என்ன? உனக்கு உன் படிப்பு தான் முக்கியமா போச்சு. என்னடா இன்னும் புருஷனை காணுமே, அவனுக்கு ஒரு போன் பண்ணி பாப்போன்னு கொஞ்சமாவது எண்ணம் வந்துச்சா உனக்கு? அவன் வரும்போது வரட்டும், நாம படிச்சு முன்னேறிட்டா போதுங்கிற நினைப்பு. போடி போய் உன் படிப்பை கட்டிக்கிட்டு அழு. இங்க யார் வேணான்னு சொன்னது? இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ இங்க நின்னா அவன் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டான். முதல்ல இங்க போய் தொலை. அவ கிடக்குற, நீ சாப்பிடுப்பா. நான் மாடியில போய் படிச்சிட்டு இருக்கேன், நீங்க சாப்பிட்டு வாங்க. அவளுக்கு இப்ப கூட படிப்பு தான் முக்கியமா போச்சு. மா, சும்மா தொலைன்னு பேசாதம்மா, எனக்கு தூக்கம் வருது. டேய் எங்கடா போற? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போடா. மா, சொன்னா கேளுமா, எனக்கு பசிக்கல, வேணாம். டேய், பட்னி கிடந்து உடம்பு என்னத்துக்குடா ஆறுது? அம்மா சொல்றேன்ல, எனக்காக ஒரு வாய் சாப்பிடுறா. என்னம்மா நீ? பிள்ளைங்க நிம்மதியா இருந்தாதாண்டா பெத்தவங்களுக்கு நிம்மதி. நீ இப்படி பட்னியும் பசியுமா இருந்தா என்னால் நிம்மதியா தூங்க முடியுமா? வா, நீங்க வந்து உட்காரு. வா வா, வாடா உட்காரு. இந்தா. மனுஷங்க பாடுபடுறதே இந்த ஒரு வாய் சாப்பாட்டுக்காக தானப்பா. இத கூட நிம்மதியா சாப்பிட விடலன்னா எப்படிப்பா? குத்தம் பண்ணவனை விசாரிக்கிற மாதிரி சாப்பிடும் போதுதானே எல்லாத்தையும் விசாரிக்கணும். மா, சும்மா இருமா ப்ளீஸ். சரி சரி, நான் ஒண்ணும் பேசலப்பா, நீ சாப்பிடு. இந்தா. பெத்தவ நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அத நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் சரியா தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ச்சே, என் புத்தி ஏன்தான் அப்படி போச்சோ தெரியல. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு அப்பவே தெரியாம போயிடுச்சுப்பா. தெரிஞ்சிருந்தா மாப்பிள்ளை கொடுத்த 4 லட்சத்தை அப்பவே உங்ககிட்ட எடுத்து கொடுத்துருப்பேன். அதனால வந்த வேணதானே இதெல்லாம். சரி விடுமா, இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? இல்லப்பா, உன் அண்ணா அன்னிக்கிட்ட எல்லாம் இப்படி பேச்சு வாங்குற அளவுக்கு நான் தானே கொண்டு வந்து விட்டுட்டேன். பாவி மக, அப்பவே அந்த காசை நான் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துருக்கணும். விடுமா, எதுக்கு இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு? தப்பு பண்ணிட்டேன்ப்பா. சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்ச லாவண்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு தான் அன்னைக்கு நான் பயந்துட்டு இருந்தேன். அதான் இந்த பாவி உங்ககிட்ட கூட சொல்லாம இருந்துட்டேன். அம்மா தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. விடுமா, நான் அப்பவே அதெல்லாம் மறந்துட்டேன். இப்ப எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? முடியலப்பா, பெத்த மகனுக்கே நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன்னு
நீ படுற வேதனை எல்லாம் பார்த்துட்டு என்னால அது மறக்க முடியல. நீயும் அண்ணன் மாதிரி கௌரவமா பழைச்சாதானப்பா எனக்கும் நிம்மதி. என்னால இப்ப நீ உன் அண்ணன் கிட்டயே அடிமை சேவகம் பண்றது பார்த்தா என் பெத்த வயிறு பத்தி எரியுது. சரி விடுமா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. கஷ்டகாலம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடுமா. இல்லப்பா, உன்னோட இந்த கஷ்டத்துக்கு பெத்தவன் நானும் ஒரு காரணமாயிட்டேன்னு. அதான் அப்பயே எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்லம்மா. நீ என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பசியோடு இருக்கிறதையும் உன்னால் தாங்கிக்க முடியல. நான் கெட்டு போகணுன்னு நீ நினைப்பேன். ஏதோ என் போதாத காலம், எனக்கு இப்போ டைம் சரியில்லை. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? சரிப்பா, அம்மாவை நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, வாங்கிக்க. இல்லை வேணாம்மா, எனக்கு போதும். அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நான் அன்னைக்கே சொன்னேன், அவளோட ஜாதகம் சரியில்லை, உன்னை பிடிச்ச ஆட்டும் கஷ்டத்துல கொண்டு வந்து விடும்னு. நீ தான்ப்பா நம்பல. இப்ப பாத்தியா என்னென்னமோ நடந்து போச்சு. சொன்ன கேளுப்பா, நீ அவளும் காளகஸ்தி போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். என்னம்மா நீ இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா? சரி, உன் ஆசைக்காக வேணா என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்குமோ போயிட்டு வந்துடுறோம். ஐயோ, அதெல்லாம் இன்னும் தள்ளி போடக்கூடாதுப்பா. நாளைக்கே அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. நாளைக்கா? என்ன விளையாடுறியா? அவளுக்கு எக்ஸாம் இருக்குது. அட போட, பெரிய பரீட்சையை கண்டுட்ட. அதை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். எக்ஸாம்ல எதுலன்னா ஃபெயில் ஆயிடுவாமா? ஏன், அன்னைக்கு நாம கோயிலுக்கு போனப்ப அவ எழுதாம தான் விட்டா, மறுபடியும் இப்ப எழுதல. அத மாதிரி இன்னொரு தடவை எழுதிட்டா போச்சு. இது பாருமா, இப்போதைக்கு கோயிலுக்கு போறது எனக்கு முக்கியமா தோணல. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் துளசியோட படிப்பு தான் முக்கியம். முதல்ல படிச்சு பாஸ் பண்ணிட்டோம், அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். படிக்கிறப்பவே இவ ஆட்டம் தாங்க முடியல. இன்னும் இவ படிச்சு பாஸ் பண்ணிட்டா, இவ எப்படி படிக்கிறான்னு நானும் பாக்குறேன்.